அன்பு சொந்தங்களே வணக்கம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் எல்லோருக்கும் நாளை நிகழவிருக்கிற ஆசிரியர் தினத்தின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல விநாயகர் சதுர்த்திக்கும் கொண்டாட்டங்களை மேற்கொள்ளவிருக்கிற இந்து சகோதரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசிரியர் தினத்தின் போது இன்றைக்கு ஆசிரியர்களுடைய பணி என்னவாக இருக்கிறது, ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? வழக்கம் போல செய்தி ஊடகங்களில் இப்போது .com உட்பட எல்லா செய்தி ஊடகங்களிலும் இந்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு மாணவி, 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, கடலூர் மாவட்டம் அங்குசெட்டிப்பாளையம் என்கிற ஊரில் எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் மாணவர்களை ஜாதி பெயரை சொல்லி திட்டுகிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவருடைய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் நாங்கள் முக்கியமாக ஒரு மாணவி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், அதில் உண்மைத்தன்மை இருக்கலாம், ஆனால் அந்த குற்றச்சாட்டை முன்வைப்பவருக்கான ஒரு வாய்ஸை, ஒரு குரல் அவர் எழுகிறது என்றால் அந்த குரலுக்கு இடமளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த வீடியோவை நாங்கள் பிரசுரித்திருந்தோம். அதே போல அதை நீங்களும் பார்க்க முடியும். நமது செய்தியாளர் பாபு, இப்போது .com உடைய கடலூர் மாவட்ட செய்தியாளர் பாபு அங்கு களத்திற்கு நேரடியாக சென்று என்ன சம்பவம் என்று அந்த மாணவியிடமும் அந்த ஆசிரியரிடம் எல்லாரிடமும் பேசிய போது அந்த பள்ளியில், அங்குசெட்டிப்பாளையம் பள்ளியில் ஆசிரியர்களுக்கிடையே ஒரு மோதல் இருந்திருக்கிறது. இந்த மாணவியால் குற்றம் சாட்டப்பட்ட ஆரம்பம் என்ற ஆசிரியர் அங்கு இருக்கக்கூடிய துணை தலைமை ஆசிரியரை விட ஒரு வயது ஜூனியர், அதாவது பணி அனுபவத்தில் அவருக்கு திடீரென்று மாணவர்களுடைய பெரிய அன்பு கிடைத்திருக்கிறது. அவருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி சதவீதத்தை அதிகப்படுத்தியதான ஒரு மரியாதையும் அந்த பள்ளியில் அவருக்கு இருந்திருக்கிறது. அவருடைய இந்த வளர்ந்து வரக்கூடிய செல்வாக்கை நாசம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டம் தீட்டுதலின் அடிப்படையில் தான் மாணவிகள் தூண்டப்பட்டார்கள். இதில் மாணவிகளை எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பதை தவிர்த்து பிற வேலைகளில் ஈடுபடுவதை ஏற்கனவே தமிழ் திரைப்படங்களில் சமுத்திரக்கனி போன்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்களோ, அதே போல இந்த ஆசிரியர்கள், 2 ஆசிரியர்கள், துணை தலைமை ஆசிரியரும் இன்னும் ஒரு ஆசிரியரும் சேர்ந்து இந்த குறிப்பிட்ட ஆசிரியரோட செல்வாக்கு வளர்ந்தால் தங்களுடைய சீனியாரிட்டி பறிக்கப்பட்டு விடும், அடுத்த தலைமை ஆசிரியராக அவர் ஆகிவிடுவார் என்கிற அச்சத்தின் காரணமாக இந்த மாணவர்களை, இந்த ஆசிரியர் ஆறுமுகம் அப்பழுக்கற்றவர், தவறே இல்லாதவர் என்று சொல்வதற்கில்லை, அவர் தவறான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கலாம், அதை பற்றி உயர்மட்ட விசாரணை செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த ஒரு சாதி கலவரத்தை மூட்டுவது போல இந்த மாணவியை பேச வைத்தவர்கள், பேச பயிற்றுவித்தவர்கள் யார் என்பதை நிச்சயமாக அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக இந்த மாணவி எந்த விதத்திலும் தண்டிக்கப்படக்கூடாது, அவருடைய கல்வி எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பது முக்கியமான விஷயம். ஆனால் அதே சமயம் ஆசிரியர்கள் என்ன வேலை, யார் திறமைசாலிகளோ அவர்கள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சியை அதிகப்படுத்தினால் அதிகப்படுத்தி விட்டு போகட்டும். முதலில் அதை தேர்ச்சியை அதிகப்படுத்துவது என்கிற அந்த புதிய அரசு பள்ளிகளுடைய இமேஜை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் அரசு பள்ளிகளில் தேர்ச்சி குறைவாக இருந்தால் அரசு பள்ளிகளை புறக்கணிப்பவர்கள், கல்வி செலவு சாதாரண குடும்பங்களுக்கு அதிகமாகிற ஒரு சமூக சுமை என்பது உருவாகிறது. அந்த வகையில் இந்த தேர்ச்சி சதவீதத்தை அரசு பள்ளியில் அதிகரிக்க வேண்டும் என்று பாடுபட்ட ஆரம்பம் பாராட்டத்தக்கவர். ஆனால் அவருக்கு செல்வாக்கு வளர்கிறது, இந்த செல்வாக்கிலே ஒரு குந்தகம் விளைவிக்க வேண்டும், அதில் ஒரு பழுது ஏற்பட வேண்டும் என்று வேலை செய்தார்களே, அது தவறான ஒரு முன்னுதாரணம். ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணம். எனவே இது போன்ற விஷயங்களில் நிச்சயமாக கல்வி அதிகாரிகள் மிகச்சரியான திசையில் தான் அந்த விசாரணையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாணவியிடம் விசாரித்த பிறகு ஆசிரியர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மோதலின் காரணமாக தான் இந்த பிரச்சனை இப்படியான ஒரு பிரச்சனையாக இது வெளியே வந்திருக்கிறது என்று அரசுக்கு அவர்கள் ரிப்போர்ட் கொடுத்திருப்பதாக நமக்கு இப்போது தெரிய வருகிறது. நமது செய்தியாளர் அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக ஆசிரியர்கள் இதைவிட நல்ல வேலைகளை செய்ய வேண்டும். அரசு பள்ளிகளின் கௌரவத்தையும் ஏழை எளிய மக்களுடைய அடைக்கலமாக இருக்கக்கூடிய, நான் அரசு பள்ளியில் படிக்கிறேன், ஏழை எளிய மக்களுடைய அடைக்கலமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர இது போன்ற அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று இந்த ஆசிரியர் தினத்தில் இப்போது .com சார்பாக வலியுறுத்துகிறோம்.
இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளை விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.